நண்பர்களே வணக்கம் and welcome to the 11th episode of FinWiz, the Fridays Fire Chats. இன்னைக்கு நம்மளோட கார்த்திக் வந்திருக்காரு from Joker Creation. Hi Karthik, how are you? Yeah, hi sir, fine sir. Fantastic. கார்த்திக் நம்ம last weekக்கும் வந்திருந்தாரு from Joker Creation with a team of 22 people. அவர் தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா அற்புதமா உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இந்த அனிமேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக் கூட நம்ம வந்து லாஸ்ட் வீக் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, இன்கம் எந்த விதமான இன்கம்ஸ் எல்லாம் இருக்கு, வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கும் போது ஆக்டிவ் இன்கம் வேர் நாம வந்து உழைச்சு நம்மளோட வேர்வையை சிந்தி டைம் கொடுத்து ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றத ஆக்டிவ் இன்கம் பார்த்தோம். ரெண்டாவது பாசிவ் இன்கம், அதாவது எவ்வளவு நாள் தான் நான் பணத்துக்காக உழைக்கிறது சார், அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம பணம் நமக்காக உழைக்க வேணாமா, I don't want to keep running for money. Some point in time, money has to start working for me. அந்த அர்த்தத்துல எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் மூணாவது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அதாவது பிலீவிங் ஆன் லக் அண்ட் காட் டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்ஸும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியில நம்ம முடிச்சோம். அதாவது இதெல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் இல்லைங்களா? ஸோ கார்த்தி, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம், வாட் இஸ் இட் தட் மோஸ்ட் ஆஃப் us do with the money that we earn அப்படின்ற கேள்விக்கு உங்ககிட்ட தான் பதில் இருக்கா? வாட் டு யூ திங்க்? நீங்க என்ன பண்றீங்க? இப்ப சம்பாரிச்சு நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறோம். ஹாப்பியா இருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறோம். ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லிட்டா கார்த்தி, ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப காசு இருக்கக்கூடாது கையில. ஓகேங்களா? பாப்பர் இஸ் மோர் ஹாப்பி than the richest person on earth அப்படின்னு சொல்லுவாங்க. Anyway, that's on a lighter side. But then சம்பாதிச்சு என்ன பண்றோம்? What do we do? இப்போ நமக்கு பிடிச்சத பண்றதுக்கும் நமக்கு பிடிச்சத ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம். பிடிச்ச விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு. சோ இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கோர்வையா இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா சில லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பை வித்வுட் சீயிங் த பிரைஸ் டேக். அதாவது பிரைஸ் டேக பார்க்காம நான் வாங்கணும். ஓகேங்களா? மாதிரி செலவழிக்கணும். ஓகேங்களா? ஜாலியா தண்ணி மாதிரி பணம் செலவழிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது வந்து சொல்லுவாங்க, அந்த கமெண்ட்லாம் அடிப்பாங்க. அதாவது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செலவு விதவிதமான விஷயத்துல நம்ம செலவழிக்கலாம். பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ரோட்டி கபடா மகான், அதாவது பேசிக் நெசசிட்டிஸ், வாழ்க்கையில ஒரு பேசிக் லிவிங் நீட்ஸ் அப்படின் போது அன்றாட வாழ்க்கையில அவசியமான சில விஷயங்கள் இருக்கு வாழ்வதற்கு. அப்போ டிபிக்கலா நீங்க இதை நான் வந்து ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு டு ரன் த ஃபேமிலி, பேசிக்கா சம் ஆஃப் தெம் வில் ஹேவ் ரெண்டல் எக்ஸ்பென்சஸ். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சில மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான செலவுகள் இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோட்டி கபடா மக்கான் அப்படின்னு சொல்லும் போது உணவு அப்படின்றது முக்கியம். இல்லம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உணவு அப்படின்றது முக்கியம். உணவு அப்படின் போது கிராசரிஸ் வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது, இல்ல பால், பழம், காய்கறி, இல்ல மாம்சங்கள், எக், மீட், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல யூட்டிலிட்டிஸ் அப்படின்னும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீட்டுல வந்து ட்ரிங்கிங் வாட்டரே வெளியில கேன் காசு கொடுத்து வாங்குறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதுவும் ஒரு செலவு இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஸ், நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது ஃபியூவல் செலவு இருக்கும், பெட்ரோல் செலவு இல்லைங்களா? நிறைய பேருக்கு அது இந்த செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகல, பட் ஆனா தே ஆர் டிராவலிங் மோர். முன்னாடி 2 வீலர் ஓட்டிட்டு இருந்தவன் இப்ப வந்து கார் வாங்குறான், அப்ப வந்து மைலேஜ் கம்மியா இருக்கும். சோ ஈவன் இஃப் த பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகலன்னா கூட நம்ம பெட்ரோலுக்கு செலவு பண்ற காசு வந்து அதிகமா நம்ம செலவு பண்ற மாதிரி பல இடத்துல இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த துணிமணிகள்லாம் அவங்களால துவைக்க முடியல, சம் ஆஃப் தெம் ஸ்டேயிங் இன் பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் அப்படின் போது அவங்க லாண்ட்ரிக்கு கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி செலவுகள் இருக்கலாம். சில பேர் வந்து வீட்டுல வந்து வேலைக்காரங்க வச்சுட்டு இருக்கலாம். they might have maid servants. It is very difficult sometimes to get a maid also, proper maid, and it is also costly இல்லைங்களா? சோ அப்போ மேடுக்கு சேலரி கொடுக்கறது, வாகனங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம தீனி போடுறோம், ஃபியூவல், அதே மாதிரி அதை மெயின்டைனும் பண்ணணும். நீங்களாம் கண்டிப்பா you would want to do some extra fittings, accessories எல்லாம் பண்ணுவீங்கல்ல வண்டியில? கண்டிப்பா சார். ஏன்னா நம்மளோட பைக்கே வந்துட்டு ஃபுல்லா மாடிஃபை பண்ணி தான் வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இதெல்லாம் மாடிஃபிகேஷன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், ஃபிட்டிங், வண்டிக்காக செலவு பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு, போக்குவரத்து செலவுகள் எல்லாம் கூட இருக்கும். ஒரு வீடு அப்படின் போது கண்டிப்பா ஏதான ஒண்ணு வந்து ஒர்க் ஆகாம போகும். சடனா ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாம போகும், சடனா டிவி ஒர்க் ஆகாம போகும். அப்போ அதோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். இல்ல நம்ம வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும், இந்த கர்டன் நல்லா இல்ல, டல்லா எடுத்து இதை மாத்தணும். ஸோ சேஞ்சிங் இன் அப்போல்ஸ்ட்ரி, அந்த மாதிரி சில செலவுகளும் வரும். நீங்க உங்களுக்கு தேவையான செலவுகள் பண்ணும்பொழுது there are many a time நமக்கு டிபெண்டன்ஸும் இருக்கலாம்.
ஸோ சம்டைம்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமா இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியா தனி குடித்தனமா இருந்தாலும் நிறைய ஃபேமிலியில சீன் திஸ் ஹேபிட்டுங்க. அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஓகேங்களா, இன்லாஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும்போது யூ டேக் கேர் ஆஃப் தோ பீப்புள் அரௌண்ட் யூ, யூ ஆர் நியர் அண்ட் டியர். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தான் வந்து மூத்த பையனா இருக்கலாம். ஸோ உங்களோட தம்பியோ தங்கச்சியோ இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம். தே மைட் ஸ்டில் பி இன் காலேஜ். அப்போ அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காகவும் சில வாட்டி நம்ம செலவு பண்ணுவோம். பசங்க இருந்தா அவங்களுக்கு நார்மல் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது, இப்ப பல விதமான ஃபீஸ், அபாக்கஸ் ஃபீஸ், ஸ்விம்மிங் ஃபீஸ், செஸ் ஃபீஸ், டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், என்னென்ன கிளாஸ் போட முடியுமோ எல்லா கிளாஸுக்கும் போடுறோம். அதுக்கு எல்லாமே நம்ம ஃபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? இந்த செலவு போக இப்ப மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு இருக்கலாம். சொந்த மருத்துவ செலவுகள் இருக்கிறவங்களும் இருக்கு. சில வாட்டி சம் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட் வாட் எவர் இஸ் தேர், ஆர் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், அதாவது அவங்க குடும்பத்துல ஒன்னோ பெற்றோர்களோ இல்ல மாமனார் மாமியார் இல்ல பசங்களுக்கு ஸ்பௌஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கும் நம்ம வந்து சில வாட்டி செலவு பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதோட சேர்த்து இன்னொன்னு இருக்கு, நிறைய பேரு கடன்கள் வாங்கிருக்கலாம். அப்போ அதுக்கு இஎம்ஐ. இந்த இஎம்ஐ எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், சம்பளம் வாங்கின 2வது 3வது நாள் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவானுங்க, காலி ஆயிடும். அது வந்து கார் லோனோ, வெஹிக்கல் லோனோ, இல்ல ஹோம் லோனோ, கிரெடிட் கார்டுல இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணதா இருக்கலாம், பர்சனல் லோனா இருக்கலாம், இல்ல இந்த டிவி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கூட இப்ப நிறைய பேர் லோன் வாங்குறாங்க, மொபைலே லோன் தான் வாங்குறாங்க. சோ அந்த மாதிரியான இஎம்ஐ செலவுகளும் மாசம் பிகினிங்லயே போயிடுதுங்க, சரிங்களா? இதெல்லாம் போக சர்ரா நம்ம வந்து கொஞ்சம் சொகுசா வாழணும், அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அப்புறம் சொகுசா வாழணும் அப்படின் போது ஜாலியா செலவழிக்கிறதுக்கு, இப்ப நீங்க பசங்களோட எல்லாம் வந்து ஊர் சுத்துவீங்க. பசங்க வந்து சில்ட்ரன் மட்டும் கிடையாது, யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ அப்ப அவங்களோட ஊர் சுத்தும் போது சினிமா போறது, ஈட்டிங் அவுட், இல்ல ஐ வாண்ட் டு லுக் குட், சோ அப்போ பர்சனல் க்ரூமிங், ஓகேங்களா? பார்லர், ஸ்பா போறது, இல்ல நல்ல துணிமணிகளை வாங்குறது, இல்ல சில பேர் ஸ்போர்ட்ஸ் ஹாபிஸா வச்சுட்டு இருக்கலாம், ஜிம் போறவங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு கிளப்ல அவங்களோட மெம்பர்ஷிப் இருக்கலாம், அப்போ மெம்பர்ஷிப் எல்லாம் கட்டுறது. இப்பெல்லாம் முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமாவுக்கு போறதோட தவிர இந்த ஓடிடி செலவுகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஓடிடி மட்டும் இல்லாம பல ஓடிடில நம்ம வாங்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. ஆமா, நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சூழ்நிலைக்கு வந்து நிறைய வாட்டி பேர், நீ அந்த சீரீஸ பாத்தியா, நீ இந்த சீரீஸ பாத்தியா, நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலடா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காகவே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், என்ன அமௌண்ட் சின்னதா தான் இருக்கலாம், இட் மைட் பி 1000-1500, ஸ்டில் செலவு தானங்க. சோ அப்ப டிடிஹெச், அதாவது டிடிஹெச் வந்து வீட்ல பாக்குறவங்களுக்கு, நமக்கு வந்து ஓடிடி, ஓகேங்களா? சோ லைக் திஸ் யூ ஹேவ் a subscription for all that. அதுவும் மேஜரா இதெல்லாம் பாக்குறதுக்கு இன்டர்நெட் டேட்டா இஸ் பீயிங் கன்சியூம்ட். கண்டிப்பா. ஓகே, நிறைய வாட்டி அந்த லிமிட் பத்தல அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சும்மா வெட்டிக்கு ஷாப்பிங் மால்ஸ் போகும்போது அங்க தெரியாம சில வாட்டி செலவாகும். ரெஸ்டாரண்ட், பார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம வந்து நமக்கே செலவு பண்றது போக சில வாட்டி மத்தவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். புரியுது. மத்தவங்களுக்கு அப்படின் போது வீட்டுல யாருக்கான பர்த்டேஸ் வரலாம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஆனிவர்சரி, கூட ஒர்க் பண்றவங்க கொலீக்ஸுக்கு, இல்ல ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாரானா பசங்க, அம்மா அப்பா இதெல்லாம் வரும்போது அதுக்கு நாம ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இல்ல இந்த பொங்கல், தீபாவளி இப்படின்னு வரும்போது அதுக்காக ஏதான சில செலவுகள் வரும். இப்போ தீபாவளி இருக்கணும், பட்டாசு செலவுகள் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதான ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான செலவுகளும் நம்ம சில வாட்டி நம்ம பண்ணுவோம், அந்த அக்கேஷன்ஸா பொறுத்து. இல்ல ஊர் சுத்தலாம், ஹாலிடேஸ் போகலாம். இப்ப நிறைய பேர் நம்ம வந்து கோல்ஸ் கேட்கும் போது கார்த்தி எல்லாரும் சொல்றது தெரியுமா, சார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாலியா வெக்கேஷன் போகணும். இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த டொமஸ்டிக் வெக்கேஷன் ப்ரொமோட் பண்றாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். லாட் ஆஃப் டொமஸ்டிக் டூரிசம் ஹேஸ் டெவலப்டு, பட் தென் இன்டர்நேஷனல் டூரிசமும் இருக்கு ஒரு பக்கம். அப்படின் போது ஊருக்கு போகும்போது there are expenses related to booking the tickets, be it flight or train or whatever, தங்குற செலவு, அகாமடேஷன், சைட் சீயிங், இல்ல சில பேருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் கூட இருக்கு. this is important for you to have certain experiences in life அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் இருக்காங்க. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சொல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் சொல்றேன். சோ ஸ்பிரிச்சுவல் அப்படின் போது they want to take care of the society. இது வந்து கோவிலுக்கு சில தான தர்மங்கள் பண்றதுக்கு, மாதா கோவிலுக்கோ, இல்ல ஈவன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஒர்க் பண்ற அவங்களோட அந்த ஸ்டாஃப் ஆர் மெய்ட்ஸோட பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு they might be contributing, support a girl child அப்படிலாம் நீங்க நிறைய அந்த வெப்சைட் இதெல்லாம் கூட நீங்க பாப்பீங்க, லிங்க்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி சில பேர் வந்து they want to give back to the society. அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது philanthropic activities, charity பண்றதுக்கும் some of them will keep money aside.
ஆல் திஸ் நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் நமக்கு தெரியாம சில எக்ஸ்பென்சஸ் இன்னும் இருக்கு. இப்போ வண்டி வாங்கியிருக்கீங்க, அப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணுமா? ஆமா. சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்க லைஃப் இன்சூரன்ஸும் நீங்க எடுத்திருக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம், இல்ல உங்களோட ஆபீஸ்லயே அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போட்டிருக்கலாம், அதுக்கு நீங்க வந்து பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. சில ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தொழிலுக்கு ஏத்த மாதிரி ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி பாலிசி எடுத்துக்கலாம், வீடுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுருக்கலாம், ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் எல்லாம் பண்ணும்போது ஆடிட்டருக்கு ஃபீ பே பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். இல்ல நீங்க பிளாட்ஸ்ல இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் ஃபீ ஃபார் த அசோசியேஷன் இதெல்லாம் கூட வாங்குவாங்க. முக்கியமா வரி கட்டணும் இல்லையா? அது வீடு வரியோ இல்ல வாட்டர் டாக்ஸோ சிவேஜ் டாக்ஸோ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கம் டாக்ஸ். சம் கேசஸ்ல கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கொடுக்கும்போது அதுல டிடிஎஸ் புடிச்சிருவாங்க, இன்கம் டாக்ஸ். சோ நிறைய செலவுகள் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பண்றோம், நிறைய செலவுகள் நமக்கு தெரியாமையும் பண்றோம் இல்லையா கார்த்திக்? சார், நான் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சொல்ல சொல்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சு, இவ்வளவு பெரிய லிஸ்டா சொல்லிட்டீங்க. நம்ம லைஃப்ல இவ்வளவு செலவு பண்றோமான்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய யோசனையா போயிடுச்சு. இதுல முக்கியமா என்னன்னு கார்த்திக், நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் செலவுகள்ல சில செலவுகள்ல நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் ஈட்டிங் அவுட் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் ஐ மை டிசைட் எந்த விதமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, அது நம்ம சிக்கனமா இருக்கலாம் அப்படின்னு தோணலாம். இப்ப நீங்க ஸ்விக்கில ஏதாவது ஆர்டர் பண்றீங்க, அப்போ வந்து யூ கேன் டிசைட் பிரைஸ் லிஸ்ட பார்த்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு யூ கேன் ப்ராபப்ளி மாச கடைசியில கொஞ்சம் பை ஃபோர்ஸ் சிக்கனமா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கலாம், தெரியல. பட் சிலதெல்லாம் நீங்க வந்து பார்கெனே பண்ண முடியாதுங்க, நம்ம கையில கண்ட்ரோலே கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு வாடகை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டிதான் ஆகணும். யூ கேனாட் ஹேவ் எ எஸ்கேப் இன் தட். அதே மாதிரி நீங்க அப்போ வந்து கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அந்த வீடு இல்ல வேற வீடுக்கு மாத்துற மாதிரி இருக்கும். அண்ட் அப்போ என்ன அர்த்தம், நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த அந்த வீட்ல கம்ஃபர்ட்டும் இருக்காது. அது மனசு ஒத்துக்காது, கண்டிப்பா மனசு ஒத்துக்காது. சி இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, செலவுகளை ரெண்டு விதமா பிரிச்சோம் அப்படின்னா, டிஸ்கிரிஷனரி நான் டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸ்ல நீங்க முடிவெடுக்கலாம், இது இவ்வளவு செலவு பண்ணணுமா வேணாமா, கம்மி பண்ற வாய்ப்பு இருக்கா. சில வாட்டி விண்டோ ஷாப்பிங் பண்ணி 10 இடத்துல தேடி கண்டுபிடிச்சு எதுல வந்து கம்மியான விலைக்கு இருக்கோ அங்க வந்து நம்ம போயிட்டு பொருளை வாங்கலாம். சிலதெல்லாம் நான் டிஸ்கிரிஷனரி, யூ cannot go and bargain, you cannot go and probably cut it down or alternate mechanism இல்லாமையும் போகலாம். ஓகேங்களா? ஆர் அந்த மாதிரி ஆல்டர்னேட் மெக்கானிசம் போனா யூ மைட் ஹேவ் டு லேண்ட் அப் காம்ப்ரமைசிங். இந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நம்ம யாருக்கும் வந்து மனசு ஒத்துக்காது. சிம்பிளுங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் இல்ல நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி, அங்க ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு பசங்களை போடுவாங்களா? அந்த மாதிரி பண்றோமா? சோ அதெல்லாம் வந்து நம்ம நான் காம்ப்ரமைசபிள் செலவுகள் சம்டைம்ஸ். அதுதான் நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். செலவுகள் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா தப்ப ரிப்பீட் பண்றதுதான் தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. யா சார். சோ இது எப்படி சார் நம்ம வந்துட்டு இப்போ செலவு நம்ம பண்றோம், நிறைய விதத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நிறைய நம்ம செலவெல்லாம் பார்த்தோம். அது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்? எப்படி வந்துட்டு இந்த மேனேஜ் பண்ணிட்டு இந்த நான் டிஸ்கிரிமினேஷனரி சொல்றீங்க. நமக்கே தெரியாம ஒரு செலவுகள் வருது பாத்தீங்களா? அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம்? வெரி குட். இது முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நீங்க கேக்குறீங்க. இத வந்து எப்படி நீங்க வந்து கட்டுப்பாடுக்கு கொண்டு வரலாம், ஒரு டிசிப்ளினை கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டிங் பண்ற ஒரு ஹேபிட் இருந்தா, பழக்கம் இருந்தா, இதெல்லாம் ஒரு விஷயத்துல நம்ம கட்டுப்பாடுக்கு கொண்டு வரலாம். அப்போ பட்ஜெட்டிங் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட நாம டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம அடுத்த வீடியோல அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். நேர்களே, உங்களுக்கு நாம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல ஏதான ஒரு ஷாக்கிங்கா இருந்தா, ஆர் இந்த விஷயம் வந்து ஐயோ எனக்கு தெரியாம இருந்தது சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சாலும் செலவு மேல கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. சோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா நம்ம FinWiz சீரீஸோட வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you Karthik for this fantastic discussion that we had today. கார்த்திக் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது சுபாஷ் and கார்த்திக். Thank you. Goodbye. Take care.